இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் தனது நாட்டின் எல்லையை காப்பாற்றுவதற்காக ஏராளமான ஆயுதங்களை குவித்து வருகிறது என்பதனை நாம் தொடர்ந்து நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் போர் என்று அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதுதான் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளது. அதேபோன்று ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போரினை 100 நாட்களுக்குள் நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். இவ்வாறு போர் நிறுத்தம் செய்து வரும் இந்த வேளையில் சீனா பல பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டே இருக்கின்றது. எப்படியும் அது அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் அமெரிக்காவுடன் போருக்கு நிச்சயம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பல சூழ்நிலைகள் இருந்து வருகிறது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஒவ்வொரு நாடும் ஏராளமான மிசைல்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு ஈரானை எடுத்துக்கொண்டால், ஈரானில் அதிகமான வலுப்பெற்ற ஏர்ஃபோர்ஸோ அல்லது கப்பற்படையோ அல்லது ஒரு ஆர்மியோ அங்கு இல்லை. ஆனால் ஈரான் ஏராளமான மிசைல்களை கண்டுபிடித்து அதிக அளவில் உற்பத்தி செய்து அதை சேமித்து வைத்துள்ளது. அந்த மிசைல்களைத்தான் இஸ்ரேல் நாட்டின் மீது சுமார் 180 எண்ணிக்கையிலான மிசைல்களை ஏவியதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு நாடுமே இஸ்ரேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நார்த் கொரியா அல்லது தென்கொரியா அல்லது ஜப்பான் அல்லது சவுத் கொரியா, சீனா, பாகிஸ்தான் என பல நாடுகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாடுகளுமே மிசைல்களைத்தான் அதிக அளவில் தயாரித்து வருகின்றன. ட்ரோன்கள் ஒரு பக்கம் தற்போதைய காலங்களில் போருக்கு அதிக அளவில் பயன்பட்டாலும் அவை 1 அல்லது 2 இலக்கினை தாக்கக்கூடிய அளவில் தான் ஒரு ட்ரோன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் 1000-2000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நாம் அனுப்பி ஏராளமான எண்ணிக்கையிலான இடங்களை தாக்க முடியும். ஆனால் அவ்வாறு ஸ்வாம் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அளவில் அதிகமான எண்ணிக்கையில் மிசைல்களை அனுப்பும்போது அவற்றையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான தொழில்நுட்பங்களை எதிர் நாடுகள் கண்டுபிடித்து வருகின்றன. ஆகவே ட்ரோன்களை விட மிசைல்களை மிக எளிதாக ஒரு இலக்கினை தாக்க முடியும். அனைத்து வகையான நாடுகளுமே மிசைல்களை அதிக அளவில் தயாரித்து வருகின்றன. நண்பர்களே, மிசைல்கள் அல்லது ஏவுகணை என்றால் என்ன என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று சப்சோனிக் ஏவுகணை. இந்த ஏவுகணையானது 0.8 மாக் முதல் 2 மாக் வரை வேகத்தில் செல்லக்கூடியது இந்த வகை மிசைல்கள். இந்த வகை மிசைல்களை மிக எளிதாக அடுத்த நாடுகள் தனது எதிர்ப்பு ஏவுகணைகளை அனுப்பி இந்த ஏவுகணைகளை மிக எளிதாக தடுத்துவிட முடியும் நண்பர்கள். அதற்கடுத்தபடியாக சூப்பர்சோனிக் ஏவுகணை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவை 3 முதல் 5ற்கு உட்பட்ட மாக் வேகத்தில் இவை வேகமாக செல்லக்கூடியது. மாக் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு மாக் என்பது 1235 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு வேகத்தில் என்று அர்த்தம். ஒரு மணிக்கு 1235 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதைத்தான் இது சவுண்டின் வேகம். சவுண்டின் வேகத்தில் செல்வதைத்தான் நாம் ஒரு மாக் என்று கூறுகிறோம். சூப்பர்சோனிக் மிசைலானது 3 மாக் வேகம் வரை, அதாவது 5 மாக்கிற்கு கீழான வேகத்தில் அது செல்லக்கூடியதான் சூப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். உதாரணத்திற்கு நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிரம்மோஸ் ஏவுகணைகள், அதே போன்று இஸ்ரேலிலிருந்து அனுமதி பெற்று நம்ம நாட்டில் தயாரிக்கப்படும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ரேம்பேஜ் மிசைல்கள் போன்றவை எல்லாம் 3 முதல் 5 மாக் வரை, 5 மாக்கிற்கு கீழாகத்தான் நமது பிரம்மோஸ் 3 மாக் வேகத்தில் செல்லக்கூடியது ஒரு மணிக்கு. ரேம்பேஜ் என்ற இஸ்ரேல் நாட்டின் ஏர் டு கிரவுண்ட் மிசைலானது 1.8 மாக் என்ற வேகத்தில் செல்லக்கூடியது நண்பர்கள். இந்த மிசைல்களை அதிக அளவில் வேகமாக செல்லும்போது எதிர்நாட்டு இலக்குகளை மிக எளிதாக தாக்க முடியும். இந்த மிசைல்கள் வேகமாக செல்வதோடு மட்டுமில்லாமல் இவற்றை வேண்டிய அளவு திசைகளை மாற்றியும் நாம் அனுப்ப முடியும். ஆகவே இவற்றை நாம் செலுத்தும் போது எதிர் நாடுகள் இவற்றை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது நண்பர்கள். அதற்கடுத்த மிசைல் என்னவென்றால் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவை மாக் 5 என்ற வேகத்தில், மணிக்கு மாக் 5 வேகத்தை விட கூடுதலாக 10, 12, 15, 20 மாக் வேகத்தில் கூட செல்லக்கூடியது. ஒரு மாக் என்பது 1235 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு செல்லக்கூடிய வேகம். ஆகவே 10 என்றால் 12,500 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய மிசைல்களும் இருக்கின்றன.
ரஷ்யாவில் கிஞ்சால், இஸ்காந்தர், ஒரனிக் போன்ற மிசைல்கள் அதிக அளவில் அதை பயன்படுத்தி வருகிறது. அதேபோன்று சீனா DF-17, DF-27 போன்ற ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் தயாரித்துள்ள நண்பர்கள். ஆகவே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்களை அனுப்பும்போது இவை மிக அதிகமான சூப்பர்சோனிக் மிசைல்களை விட அதிகமான வேகத்தில் செல்வதால் இவற்றை எந்த விதமான எதிர்ப்பு ஏவுகணையிலோ அல்ல எந்த விதமான நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. இவை நேரடியாக சென்று இலக்கினை கட்டாயம் தாக்கக்கூடிய மிசைல்கள் நண்பர்கள். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் தற்போது அனைத்து நாடுகளும் தயாரிக்க வேண்டும் என்று மும்முரமாக அதிகமான வேகத்தில் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஹைப்பர்சோனிக் மிசைலில் ராஜாவாக திகழக்கூடிய நாடு சீனா. சீனா தான் அதிக அளவில் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளது. அது DF-17, DF-27 போன்ற மிசைல்கள் மட்டுமில்லாமல் GDF-600 என்ற மிசைலையும் தயாரித்து வைத்துள்ளது. இது மணிக்கு 8 மாக் என்ற வேகத்தில் செல்லக்கூடியது என்று கூறுகிறார்கள் நண்பர்கள். ஆகவே ரஷ்யாவும் சீனாவும் அதிக அளவில் ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரித்து வைத்துள்ளது. இதேபோன்று நார்த் கொரியா நாடும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளது. அமெரிக்கா சென்ற மாதம் டிசம்பர் மாதம்தான் தனது ஹைப்பர்சோனிக் மிசைலை மிக வெற்றிகரமாக தயாரித்து சோதனை செய்து முடித்த நண்பர்களே. அவற்றின் உற்பத்தி தற்போது அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன அமெரிக்காவில். நமது நாடு நவம்பர் மாதத்தில் தான் முதலாக ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒன்றினை லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல் 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைலை சோதனை செய்து வெற்றிகரமாக சாதனை படைத்தது. இந்த மிசைலை நாம் 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சோதனை செய்து வருகிறோம். இது பிரம்மோஸ் 2 மிசைலை போன்று அதிக அளவு வேகத்தில் செல்லக்கூடியது. இது மாக் 8 என்ற வேகத்திலும் செல்லக்கூடிய மிசைல் நமது ஹைப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் மிசைல் நண்பர்கள். தற்போது இந்தியா மிக புதிய கண்டுபிடிப்பு ஒன்றினை இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலில் செய்துள்ளது. சீனா தான் ஹைப்பர்சோனிக் மிசைலில் மிக சிறந்த நாடு, முதன்மையான நாடு என்று இருந்தபோதும் நமது நாடு இந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்றினை செய்து பார்த்தது. பூமியில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் எவ்வாறு இதன் வேகத்தை அதிகரிக்கலாம் என்ற நோக்கில் ஒரு முக்கியமான சோதனை செய்ததில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது சூப்பர்சோனிக் மிசைலானது ராம்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெட் என்ஜின் மூலம் செல்லக்கூடியது நண்பர்கள். ராம்ஜெட் என்ற என்ஜினானது இது ஹைட்ரஜனிலே இருக்கும். ஜெட் என்ஜினில் ஹைட்ரஜன் நிரப்பப்பட்டிருக்கும். ராம்ஜெட் என்ஜினானது ஒரு ராக்கெட் மூலம் மேலே செலுத்தப்பட்டவுடன் இந்த ராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட அந்த மிசைலானது வேகமாக சென்று கொண்டிருக்கும். அவ்வாறு செல்லும் பொழுது வாயுமண்டலத்தில் உள்ள காற்று மண்டலத்தில் உள்ள காற்றினை உள்ளே இழுக்கும். அவ்வாறு உள்ளிழுக்கும் போது அது அதிகமான வேகத்தில் உள்ளே சென்று நாசு வழியாக உள்ளே சென்று அதிகமாக ப்ரெஸ் செய்யப்பட்டு அந்த ராம்ஜெட் என்ஜின் உள்ள ஹைட்ரஜனோடு சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். என்ஜினில் உள்ள கம்பஸ்டரில் இந்த வேகமாக செல்லக்கூடிய காற்றில் உள்ள ஆக்சிஜன் அங்கு உள்ள ஹைட்ரஜனோடு சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அவ்வாறு எரிய ஆரம்பிக்கும் போது எவ்வளவு வேகத்தில் இந்த உள்ளே நுழைந்த காற்று கம்பஷன் செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த என்ஜின் மிக வேகமாக சக்தியை உருவாக்கி இந்த மிசைலை முன்னோக்கி தள்ளும் நண்பர்களே. இதைத்தான் நாம் ராம்ஜெட் என்ஜின் என்று கூறுகிறோம். இந்த ராம்ஜெட் என்ஜினானது நமது பிரம்மோஸ் ஏவுகணை, அதே போன்று இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராம்பேஜ் ஏவுகணை ஆகியவற்றில் இந்த ராம்ஜெட் என்ஜின்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கடுத்ததாக ஒரு என்ஜின் என்னென்றால் ஸ்கிராம்ஜெட் என்று கூறுகிறோம். ஸ்கிராம்ஜெட் என்றால் சூப்பர் குரூஸ் ராம்ஜெட் என்ஜின் என்று பெயர். இதற்கு சுருக்கமாக ஸ்கிராம்ஜெட் என்ஜின் என்று கூறுகிறார்கள். இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை பொருத்தியவுடன் இந்த என்ஜினானது அதில் மூவ் செய்யக்கூடிய, அதாவது நகரக்கூடிய பாகம் எதுவுமே அந்த என்ஜினில் இருக்காது. காற்று வேகமாக உள்ளே சென்று மிக அதிக அளவில் கம்பஷன் செய்து அதிலிருந்து அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் நிரப்பப்பட்ட சேம்பருக்குள் உள்ளே செல்லும்போது இரண்டுமே அங்கு எரிக்கப்பட்டு அதிகமாக எனர்ஜி உருவாக்கப்பட்டு அந்த அதிகமான எனர்ஜி மூலம் இந்த என்ஜின் மிக அதிகமான வேகத்தில் செல்லும். அதைத்தான் நாம் ஹைப்பர்சோனிக் என்று கூறுகிறோம் நண்பர்கள். சரி, தற்போது இந்தியா என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்த மாதம் 21ஆம் தேதி செய்தது என்று கேட்டால், இந்த கம்பஷன் என்ஜினானது கம்பஷன் ஆகும்போது, அதாவது அந்த கம்பஸ்டரில் எரிபொருள் எரிக்கப்படும் போது உள்ளே வரக்கூடிய அதிகமான வேகத்தில் வரக்கூடிய காற்றில் ஆக்சிஜனோடு ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து
எரிக்கப்படும் போது அந்த என்ஜின் அதிகமாக சூடாகும் போது அந்த என்ஜின் தயாரிக்கப்பட்ட அலாய் உலோகம் உருகக்கூடிய தன்மையும் ஏற்படும். ஆகவே அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்காக அந்த கம்பஸ்டரை கூலிங் செய்வதற்காக கூலிங் ரேம்ஜெட் கம்பஸ்டர் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இதற்கென புதியதாக ஒரு திரவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில். இந்த திரவம் என்னவென்று இதுவரை இந்தியா வெளியிடவில்லை. ஏனென்றால் இது ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்பதால் ஊடகங்களில் இந்த திரவம் என்ன என்று கூறவில்லை நண்பர்கள். ஆகவே இந்த திரவம் அந்த கம்பஸ்டரில் பயன்படுத்தும் போது இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜின்கள் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஹைட்ரஜன் எரியும் பொழுது கம்பஸ்டர் அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கொள்ளும். ஆகவே அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கொண்டால் அங்கு இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நன்றாக எரியும், தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக இந்த என்ஜின் அதிகமான வேகத்தில் செல்லப்படும். என்ஜின் அதிகமாக சூடாகிவிட்டால் தான் அந்த கம்பஸ்டர் அதிகமாக சூடாகிவிட்டால் தான் இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் எரிவது சற்று சிரமப்படலாம். அந்த என்ஜின் வெடிக்கக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு அதிகமாக சூடாகாமல் அந்த கம்பஸ்டர் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் உள்ள கம்பஸ்டர் கூலாகும்படி ஒரு திரவத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த திரவமானது அந்த கம்பஸ்டர் சூடாகாமல் பார்த்துக்கொள்ளும். இதன் மூலம் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து அந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினில் மிக சீராக அதிக அளவில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். குறைவாக கூடவும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே சீராக எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த என்ஜின் எவ்வித தடையுமின்றி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே. இதைத்தான் ஹைப்பர்சோனிக் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நமது இந்தியா புதிதாக கண்டுபிடித்துள்ளதால் ராஜாவாக திகழக்கூடிய சைனாவையும் மிஞ்சும் அளவிற்கு ரஷ்யா, அமெரிக்கா, நார்த் கொரியா போன்ற நாடுகளெல்லாம் நாம் மிஞ்சும் அளவிற்கான ஹைப்பர்சோனிக் மிசைலை இனியும் ஒரு ஆண்டிற்குள் நாம் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய மிக திறமையான ஹைப்பர்சோனிக் மிசைல்களை நாம் தயாரித்து விட முடியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கண்டுபிடிப்பையும் இந்தியா கண்டுபிடித்துள்ளது. இந்த என்ஜின் அதிகமாக சூடாகாமல் இருப்பதற்காக இன்னொன்று என்னவென்றால் செராமிக் தெர்மல் பேரியர் என்ற ஒரு செராமிக் கோட்டிங் ஒன்றினை கண்டுபிடித்துள்ளார்கள். செராமிக் தெர்மல் பேரியர் என்று சொல்லக்கூடிய, அதாவது உண்டாகக்கூடிய அந்த வெப்பத்தினை அதிகமாக விரைவில் வெளியேற்றி விடுவது. அந்த கோட்டிங்கானது என்ஜினை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது. இந்த செராமிக்கின் பெயர் என்னவென்று இந்தியா இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆகவே தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த செராமிக் தெர்மல் பேரியர் கோட்டிங்கை இந்த என்ஜின் முழுவதும் கோட்டிங் செய்து நாம் பயன்படுத்தும் போது இந்த என்ஜின் இனியும் சூடாகாமல் இருக்கும். ஆகவே எந்த அளவுக்கு இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் உள்ள கம்பஷன் பகுதி மற்றும் என்ஜின் முழுவதும் சூடாகாமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலின் வேகத்தை நாம் அதிகரிக்க முடியும். ஆகவே தற்போது நாம் 8 மாக் ஸ்பீடு வரை உள்ள ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏற்கனவே டிசம்பர் மாதம் நாம் சோதனை செய்து பார்த்து விட்டோம். 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய அந்த மிசைல் தற்போது இந்த 2 தொழில்நுட்பத்தையும், அதாவது கூலிங் ஸ்கிராம்ஜெட் கம்பஷன் தொழில்நுட்பத்தையும் அந்த திரவத்தையும் செராமிக் தெர்மல் பேரியர் கோட்டிங்கையும் இரண்டையுமே நாம் அந்த என்ஜினில் ஸ்கிராம்ஜெட் என்ஜினில் பயன்படுத்திவிட்டால் நமது ஹைப்பர்சோனிக் மிசைலானது 20 மாக்கிற்கு மேலாக செல்லக்கூடியதாகவும் அதிக தொலைவு செல்லக்கூடிய ஒரு மிசைலாகவும் நாம் மிக எளிதில் அமைத்துவிட முடியும் நண்பர்களே. இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினானது 2016ஆம் ஆண்டே நமது இந்தியா கண்டுபிடித்து விட்டது. இதனை நமது இஸ்ரோ நிறுவனம் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 முறை சோதனை செய்து பார்த்தது. அதை வைத்துத்தான் நாம் 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏற்கனவே சோதனை செய்து விட்டோம். தற்போது அதை நாம் மீண்டும் மேம்படுத்தி அதிக தொலைவிற்கு அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலை மிக விரைவில் இந்தியா வடிவமைத்து தயாரிக்கப்பட உள்ள நண்பர்கள். இதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளாது நமது நாடு. ஆகவே உலகத்திலே மிக சிறந்த பிரம்மோஸ் மிசைலை வைத்திருப்பது போன்று சூப்பர்சோனிக் மிசைல் அது. தற்போது உலகத்திலே மிக சிறந்த ஹைப்பர்சோனிக் மிசைலையும் இந்தியா மிக விரைவில் தயாரித்து விடும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.